என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு கப்புல்டு இன்ஜின் சொல்லுவாங்க. கப்புல்டு இன்ஜின்னா ரெண்டு இருக்கும். ஸோ இது T1, இது T2, இங்கே T3ல இதுவாகும். இப்போ இவனை T2 வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சேம் ஒர்க்கு இன்புட் அப்படின்னா இங்கே Q1 வச்சுங்களேன். அப்போ Q1 வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டபிள்யூனா Q1 மைனஸ் Q2 சொல்லுவோம். W2 வந்து பார்த்தீங்கன்னா Q2 மைனஸ் Q3 அப்படின்னு சொல்லுவோம். சேம் ஒர்க் இன்புட்னா நம்ம என்னென்னா Q1 மைனஸ் Q2 ஈக்குவல் டு Q2 மைனஸ் Q3 தான் வந்து சேம் ஒர்க் இன்புட். அப்போ W1 ஈக்குவல் டு W2. அப்போ Q2 ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q3 by 2 வரும். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் நமக்கு தெரியும். ரிவர்சிவ் இன்ஜினுக்கு Q ப்ரொபோஷனல் டு T. அப்போ T2 ஈக்குவல் டு T1 ப்ளஸ் T3 by 2. இது சேம் ஒர்க் இன்புட்டுக்கு இந்த ஃபார்முலா. இதே சேம் எஃபிஷியன்சி அப்படின்னா கண்டிஷன் வந்து 1 மைனஸ் Q2 by Q1 ஈக்குவல் டு 1 மைனஸ் Q3 by Q2. அப்போ Q2 by Q1 ஈக்குவல் டு Q3 by Q2. அப்போ Q2 ஸ்கொயர் ஈக்குவல் டு Q3 Q1. அப்போ Q2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் Q3 Q1. அப்போ நம்ம ரிவர்சிவ் இன்ஜினுக்கு Q ப்ரொபோஷனல் டு Tன்னு தெரியும். therefore T2 ஈக்குவல் டு T3 T1. ஸோ ரிவர்சிவ் இன்ஜினுக்கு நம்ம இந்த இதான் கேட்போம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஃபார்முலா இது ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். சேம் எஃபிஷியன்சினா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், சேம் ஒர்க் இன்புட்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். சரியா? ரெண்டு கூட்டி ரெண்டால் வகுத்துடணும். சேம் ஒர்க்குனா. சேம் எஃபிஷியன்சினா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ரெண்டுத்தையும் போட்டு. இது நல்ல ஃபேமஸான ப்ராப்ளம். இது வந்து நிறைய வாட்டி எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற ப்ராப்ளம். மோஸ்ட் கொஸ்டின் ப்ரோன் ஜோன். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.